வணக்கம் மக்களே, நம்ம வந்து கரூர் மாவட்டம் குப்புரெட்டிப்பட்டி அப்படின்ற கிராமத்தில் இருக்கோம். ஸோ இங்கே எப்படி வாழ்வியல் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்ருக்கோம். இல்லைன்னா ஒரு கிராமத்தில் வீடு இருக்குது, அந்த வீட்டை சுற்றி நிறையா விஷயங்கள் வச்சுருக்காங்க. பச்சை பசேன்னு இருக்குது. ஸோ என்னென்ன வச்சுருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அம்மா வணக்கம்மா. வணக்கம்ப்பா. அம்மா இது என்னம்மா வச்சுருக்கீங்க? இது எப்போ காய் பழமாகும்? இன்னும் ஒரு 10 நாள் ஆகும்ப்பா. 10 நாளா? சரி, ஓகே. வேறு உங்கள் வீட்டில் இப்போ என்னென்ன பண்ண போகிறோமா? உங்கள் வீட்டை சுற்றி என்னென்ன வச்சுருக்கீங்கன்னு கொஞ்சம் சொல்லுங்கள், மக்களும் பார்த்துக்கிட்டோம். ஏன்னா சென்னையில் வீடு இருந்துச்சுன்னா சாக்கடை தான் இருக்கும் சுற்றியும், இல்லைன்னா குப்பை இருக்கும். பப்பாளி வச்சுருக்கோம்ப்பா. பப்பாளி வச்சுருக்குறோம், சுண்டக்காய் செடி வச்சுருக்கோம், அப்புறம் மிளகாய் செடி வச்சுருக்குறோம். மிளகாய் செடி மிளகா வந்தோடனே நீங்களே இது பிடிங்க குழம்புக்கெல்லாம் ஆயிடும். வேறு என்ன இது தென்னங்கன்னுமா? தென்னங்கன்று வச்சுருக்குறோம். அப்படியே எடுத்து எல்லாம் அங்கே மேலே வைக்கிற மாதிரி. கருவேப்பிலையும் வச்சுருக்குறோம். இந்த பக்கமாக கொஞ்சம் செடிகள்லாம் வச்சுருக்குறோம். சரி சரிம்மா. இது என்னது இப்போ? இது மிளகாய் செடி தான்ப்பா. இது மிளகா. இது துளசியா? கருந்துளசி. கருந்துளசியா? நான் இது பார்த்ததே இல்லை. முடக்கத்தான் கீரை. அது முடக்கத்தான் கீரையா? இது மணத்தக்காளி கீரை. இது வந்து மணத்தக்காளி கீரை. மணத்தக்காளி. ஓகே. இந்த சின்னதா இருக்கு பாருங்க, பழமா. இனிமேல் தான் பழம் ஆகும். வேற பூச்செடிங்கெல்லாம் வச்சுருக்கோம். இது பூ. என்ன பூ? ஜாதி பூவா? இது வந்து பாவக்காய் செடி. பாவக்காய் குழம்பு இப்போ தான் சாப்பிட்டோம். நல்லா குழம்பு வச்சுருந்தீங்க. அடுத்து வேற என்ன இருக்குங்க? சுண்டைக்காய் வச்சுருக்கோம். சுண்டைக்காயா? சுண்டைக்காய் வச்சுருக்கோம். மறுபடியும் திரும்பவும் சுண்டைக்காய் வந்து பச்சையாகவும் குழம்பு வைப்பீங்க, அப்படியே காய வச்சும் குழம்பு வைப்பீங்க? ரெண்டுமே வைக்கலாம். அத்தல் போட்டுக்கலாம். இது என்ன செடி? இது கத்திரிக்காய். இது கத்திரிக்காய். ஓகே, கத்திரிக்காய். இது இது ஒரு மல்லிகைப்பூ. மல்லிகைப்பூ. புண்ணு பெரிய மல்லி, அடுக்கு மல்லி மாதிரி இல்லை இருக்கு. இங்கே பாருங்க, பெருசாக இருக்கு. மல்லியே வந்து சாதாரண மல்லி இல்லாமல் இங்கே பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. இது என்ன? மாதுளையா? மாதுளை. கீழே தக்காளி செடிலாம் வச்சிருக்கீங்க. இதோட ஒரு சின்ன மினி தோட்டமே நடத்துறீங்க வீட்டை சுற்றி. அதாவது வேணுங்கிறப்ப சீசனுக்கு வரும். காயெல்லாம் வாங்கிக்க மாட்டீங்க, இங்கே நீங்களே குழம்பு வச்சு? மோஸ்ட்லி இங்கே வர்றதே எடுத்துப்போம். அப்புறம் அங்கேயும் கொஞ்சம் வேணுங்கிறத வாங்கிக்குவோம். இது என்ன கொடி? இது வந்து பீக்கங்கடி. பீக்கங்காய். இந்த வருஷம் கொஞ்சம் சரியில்லை, இல்லைன்னா காய் நல்லா பெருசா இவ்வளோ பெருசு வரும். பீக்கங்காய். ஆமாம், அது ரொம்ப துணுண்டாயிருச்சு இந்த வாட்டி. பீக்கங்காய் வச்சுருக்கீங்க வீட்டுக்கு பின்னாடி இருக்கு பீக்கங்காய். இது வந்து என்னது? அவரைக்கொடி. வீட்டு மேலே ஏறியது, அதனால ஒன்றும் இல்லையா? அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுமா? இது முல்லைப்பூ. முல்லைப்பூவா? முல்லைப்பூ நல்லா பெருசாக வரும். கொஞ்சம் கட் பண்ணி வச்சுக்கிறோம். வீட்டை சுற்றி 3 பூ வச்சுருக்கீங்க. ஆமாம். ஓகே ஓகேங்க. கொஞ்சம் வச்சு அங்கெல்லாம் என்னமா இருக்கு? இது கொஞ்சம் அரளி செடி. அப்புறம் ஆரஞ்சு. அரளி. இது இந்த அரளி வந்து எதுக்கு வளர்க்குறீங்க? சாமிக்காக தான் யூஸ் பண்ணுறோம். கோயிலுக்கு வைக்கிறதுக்காக? ஓகே ஓகே. கோயிலுக்கு, நம்ம வீட்டில் சாமி கும்பிட்றதுக்கு. வீட்டில் சாமி கும்பிட்றதுக்காக. மல்லிகைப்பூ. மல்லிகைப்பூ செடி தானா? ஆனால் சின்னதாக இருக்கு. கொஞ்சம் இதாக இருக்கு. இப்போ சீசன் இல்லாதனால கொஞ்சம் சீக்கு மாதிரி இருக்கு. இதுவும் கருவேப்பிலை தான். கருவேப்பிலை. இது இது நாட்டங்காய் இல்லை, இது வந்து முல்லைப்பூ. என்னமோ ஒரு செடி. வில்வ மரம். வில்வம். வில்வ மரம். இது
இது வந்து ஆரஞ்சு. ஆரஞ்சு மரமா? இதுதான் ஆரஞ்சு. ஆ, ஆனா இன்னும் காய் வரல. இன்னும் காய் வரல. ஓகே ஓகே. பெரும்பாலும் எங்கே இருக்கு? மேலே ஒரு கொஞ்சம் காய் இருக்கு. லைட்டா வந்துருச்சு. அதான் இங்க வந்திருக்கு. 2-3 காய் இருக்கு மேலே. கொஞ்சம் லைட்டா வந்துருச்சு. ஆமாம், பழுக்கணும். சின்னதா. பரவாயில்ல, ஆரஞ்சு மரம் இங்கே வருதுன்னா பெரிய விஷயம். ஆக்சுவலாக கொடைக்கானல தான் போன பார்த்துருக்கோம். வருஷம் நல்லா வந்துச்சு. ஆ, ஒரு ஒரு போகம் அறுத்துட்டோம். ஓ, ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வருது. ஓகே ஓகே. ஆமாம், முருங்கை மரம் வச்சுருக்கீங்க. முருங்கை மரம் வச்சிருக்கோம். வேற என்னென்ன இருக்கு? அவ்வளோதான். வேற நலா மரம் இருக்கு, ஆ, தென்னை மரம் இருக்கு. தென்னை மரம். ம். ஆ. தேங்காய்லாம் நீங்கள் வெளியே இங்கேயே எடுத்துக்கீங்க? வீட்டு யூஸ்க்கு நிறைய யூஸ் பண்ணிக்குவோம். சரி சரி. வீட்டை சுற்றி ஒரு விவசாயம் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆமாம். நீங்கள் தோட்டத்தில் என்ன போட்டுருக்கீங்க? தோட்டத்தில் சோளம் வச்சுருக்கோம். சோளம் வச்சுருக்கீங்க. ஆ, அது எப்படி சாப்பாட்டுக்கா இல்லை இல்லை செய்யணும் மாட்டுக்காக. மாட்டுக்கு? ஆ, அதுக்காக வேண்டிதான். ஆ. இப்போ இந்த மாதிரி வீட்டில் சுற்றி வச்சுருக்கீங்க. இந்த மாதிரி டவுன்லலாம் பார்த்துருப்பீங்க, அவங்க வீட்டுக்கு சுற்றி காக்கடை இருக்காங்க, இல்லைன்னா வண்டிக்கு பாட்டு கூட இடம் இருக்காது. அவங்களுக்குலாம் நீங்கள் என்னமா சொல்லுவீங்க? சில பேர் இப்போ வந்து மாடியில் தோட்டம் நடத்துகிறாங்க, தொட்டியில் வச்சு. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அது நல்ல விஷயம்தான். நம்ம நிலத்துல பண்றது அவங்க மேல பண்றாங்க. அது எப்படியோ வர வைக்கிறாங்கல்ல கஷ்டப்பட்டு. அப்படிங்கிறதுங்க. இல்லை இது வீடியோ முடிச்சலாம் இல்லையா? தனி வீடியோ போட்டலாம். ஓகே. அந்த இதுலேருந்து அந்த மாடி, இப்போ மாடியிலலாம் பார்த்தீங்கன்னா டவுனில் வந்து இடம் இல்லாதவங்க மாடியில் வந்து செடி வச்சு இது மாதிரி கத்திரிக்காய் வச்சுருக்கீங்க, மிளகா வச்சுருக்கீங்க, இப்போ நிறையா பார்த்துருப்பீங்க யூடியூப்லலாம் பண்ணுறாங்க. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அது நல்ல விஷயம்தான். நல்ல விஷயம்தான். அப்படியே வர வச்சு அவங்க ரெடி பண்ணி அதை உற்பத்தி பண்ணி சாகுபடி பண்ணி பண்றாங்கல்ல, அதுவே ஒரு முயற்சி பண்றதே ஒரு பெரிய விஷயம்தான். ஏன்னா சென்னை போன்ற நகரங்கள் வந்து இப்போ ரீசெண்டாக ஒரு சில வீட்டிலலாம் அந்த மாதிரி தான் பண்ணுறாங்க. காய்கறி எல்லாம் நிறைய வச்சிருக்காங்க. நல்லா பேக்கெட்ல சாக்குல வச்சு வச்சு மண் இல்லாம அந்த இந்த உரத்தை வச்சு அது வழியா செடி வர வச்சு அது நல்லா காய்க்குதாங்க. இப்போ அப்படி சாப்பிட்டா சத்தா இருக்குமா? ஏன்னா இது வந்து மண்ணுல இருந்து நீ இப்போ பிடிங்கி சாப்பிடுவீங்க. அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லாம் சத்து தானே. எல்லாமே சத்து தான். சரி, ஓகே ஓகேம்மா. அது விளையறதே ஒரு பெரிய விஷயம் தானே. சத்து இல்லாம இருந்தா எப்படி விளையும்? இப்போ காளான் இருக்குது, அதென்ன மண்ணுலயா விளையுது? வக்கல்ல தான் விளையுது. அது மாதிரி வக்கல்ல சத்து இருந்தா தானே அது விளையும். அது மாதிரி இதுலயும் ஒரு உரம் இருக்குதுன்னா அந்த உரத்துல இருக்கிற சத்துல உறிஞ்சி தானே அது வருது. சாணி, அப்புறம் நம்ம அந்த இது என்னது தேங்காய் நாறு அதெல்லாம் வச்சுதானே அதை வளர்க்குறாங்க. மண் இல்லாம அதை மட்டும் போட்டு தானே வளர்க்குறாங்க. அப்ப வந்து அது சத்து இல்லைன்னு சொல்ல முடியாது. ஓகேவா? அப்போ அது நல்லதான், நல்ல விஷயம். சென்னையில இருக்கவங்க அந்த மாதிரி முயற்சி பண்ணலாம். எல்லாருடைய வீட்டுல செய்யலாம். அதாவது யார் வீட்டுல எல்லாம் மாடி இருக்கோ அவங்க வீட்டுல எல்லாரும் பண்ணலாம். ஏன்னா கிராமத்துல உங்களுக்கு இடம் இருக்கு, அதனால சுத்தி நீங்க என்னதான் காசு கொடுத்து வாங்கினாலும் நம்ம வீட்டுல ஒரு பொருள் இருந்ததுன்னா அதை சாப்பிடும் போது இருக்கிற சந்தோஷம் காசு கொடுத்து வாங்குறதுல இருக்காது. ஓகே ஓகேமா. இயற்கையா நம்மளே மருந்தெல்லாம் அடிக்காம நம்மளே சின்னதா வந்தாலும் பரவாயில்லன்னு அதை சாப்பிட்டோம்னா நம்மளுக்கும் ஒன்றும் பாதிப்பு இல்லையில. ஓகேமா. இப்ப கிராமத்திலேயே வீடு வச்சிருப்பாங்க, ஆனா இடமும் இருக்கும், இந்த மாதிரி எதுவுமே நட்டு வைக்காம இருப்பாங்க. அவங்களுக்கு நீங்க சொல்ல வர்றது என்ன? நான் என்ன சொல்ல வரேன்னா, கண்டிப்பா எல்லாருமே சின்ன குழந்தைங்கள்ல இருந்து எல்லாருமே செடி வளர்த்துனா அவங்களுக்குள்ள ஒரு இது வரும், என்ன சொல்றது, ஒரு எனர்ஜி வரும். டெய்லி அதை போய் பார்க்கணும், அது மேல அவங்களும் பாசத்தை காட்டுவாங்க. அந்த பாசத்தை காட்டும் போது அது கண்டிப்பா ஏதாவது ஒரு ரூபத்துல வந்துரும். எல்லாருமே ஒரு விஷயத்துல கான்சென்ட்ரேட் பண்ணும் போது கண்டிப்பா வந்துரும். அதனால சின்ன குழந்தைங்களா இருந்தாலும் பெரியவங்களா இருந்தாலும் அதுக்கும் கொஞ்சம் கேர் எடுக்கணும். கேர் எடுத்து பண்ணுனா நல்லது. சரி, ஓகேவா. இங்க பாத்தீங்கன்னா அவங்க வீட்டை சுத்தி நிறைய வச்சிருக்காங்க. லைவா பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிடிக்கும். நான் வந்து ஒரு 4 நாள் 5 நாள் ட்ரைனிங்கே எடுத்துகிட்டு போகலாம். என் வீட்டை சுற்றி என்னெல்லாம் வைக்கலாம், இல்லை மாடி தோட்டம் அமைக்கணும்னா என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்றதா. ஸோ அவங்க கூட இன்னும் சில வீடியோஸில் நம்ம பேச போகிறோம், கலந்து பேச போகிறோம். அடுத்தடுத்து வீடியோஸில் நீங்கள் கண்டிப்பாக பார்க்க போகிறீங்க. ஸோ நன்றிம்மா. நெக்ஸ்ட்டு நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, நன்றி, வணக்கம்.